ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி நம்ம மீ சுவா சமைக்க போகிறோம். ஆக்சுவலி மீ சுவா வந்து தைவான் ஃபுட்டு. அதில் வந்து தைவானில் வந்து ஆயிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆயிஸ்டர் போடலை இதில். இது வந்து சைனீஸ் ஸ்டைலில் நான் சமைச்சிருக்கேன். எவ்வளோ சிம்பிளாக சமைக்க முடியும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சமைச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பொரிச்ச வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிங்க, ட்ரை மீ சுவா நம்ம வந்து 2 பண்டில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சின்ன பேக்கெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இது பெரிய பேக்கெட்டு. முட்டை 2, ஸ்ப்ரிங் அனியன், கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து வச்சிங்க. இந்த மஷ்ரூம் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மீ சுவாக்கு சூப் செய்வோம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகவே கொதிக்கிட்டோம். அது சூடான பிற்பாடு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம போடலாம் 1 by 1. Black pepper, sesame oil 1/2 teaspoon, oyster sauce 2 tablespoon, இப்போ நம்ம உடன் கரண்டியில் வந்து வச்சு கிளறி விடுவோம். ஸோ நல்லா கிளறி விடுவோம், அது கீழே தேங்காதபடிக்கு. நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மஷ்ரூம் போடுவோம். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் சமைக்கிறேன், 2 டைம்ஸ் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால் 4 மஷ்ரூம் எனக்கு போதும். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருவோம். முதலாவது நான் 2 பண்டில் மீ சுவா போடுறேன். மீ சுவா வந்து ஓவராக குக் பண்ணாமல் ஒரு லெவல் குக் ஆன பிற்பாடு நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுருவோம். தண்ணி கொதி வரட்டும். நீங்கள் அந்த மீ சுவா எடுத்து நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ மீ சுவா நல்லா வந்துருச்சு. ஸோ நான் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த சூப்பை வந்து இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு வந்து அது வந்து கம்ப்ளீட் ஆக்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. கொஞ்ச நேரம் வேக போட்டுன்னு கொதிக்குது. அந்த கொதிக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த 2 முட்டையை போடுவோம். போட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம கொதிக்க விட்டோம். 10 செகண்ட் நம்ம கிளறியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். சர்விங் டைமு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த நூடுல்ஸில் வந்து நான் சூப் ஊற்றுறேன். சூப்பு, அப்புறம் மஷ்ரூம், ஸ்ப்ரிங் அனியன், வெங்காயத்தாள், பொரிச்ச வெங்காயம், ஃப்ரைட் அனியன். That's all. Our மீ சுவா is ready.
நீங்கள் சில்லி படியோட கிச்சப் ஊற்றிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர். இதோட புது வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகே, பாய். Drop it.